தமிழ் சித்தர்களில் ரசவாத ரகசியங்களை மிகவும் ஆழமாக கூறியவர் போகர் சித்தர். அவருடைய போகர் 7000 என்ற நூலில் உலோகங்களை மாற்றும் ரசவாதம் பற்றி பல மறைமொழிகள் காணப்படுகின்றன. அதில் ஒரு பாடல் இவ்வாறு வருகிறது: ரசமென்னும் பரமபொருள் அறிந்திடில் இரும்பும் பொன்னாகும் ரகசியம் உண்டு. கந்தகமும் உப்பும் கலந்து வைத்தால் அதனால் அற்புதம் உண்டாகும். இந்த பாடலில் போகர் சித்தர் 3 முக்கிய பொருட்களை குறிப்பிடுகிறார். முதல் பொருள் ரசம். சித்த மருத்துவத்தில் ரசம் என்பது பாதரசம் அல்லது மெர்க்குரி என்று அழைக்கப்படும் ஒரு உலோகம். இரண்டாவது கந்தகம். இது சல்ஃபர் என்று அழைக்கப்படும் ஒரு வேதியியல் மூலப்பொருள். மூன்றாவது உப்பு. சித்தர்கள் பல வகையான உப்புகளை ரசவாதத்தில் பயன்படுத்தினர். இந்த 3 பொருட்களையும் பல முறை சுத்திகரித்து அவற்றை குறிப்பிட்ட வெப்பநிலையிலும் முறையிலும் சேர்த்தால் உலோகங்களில் மாற்றம் ஏற்படும் என்று சித்தர்கள் கூறுகின்றனர். பழைய அல்கிமி ஆராய்ச்சிகளிலும் மெர்க்குரி மற்றும் சல்ஃபர் ஆகியவை முக்கிய பொருட்களாக பயன்படுத்தப்பட்டுள்ளன. ஆனால் நவீன அறிவியல் என்ன சொல்கிறது? இன்றைய அணு அறிவியலின்படி ஒரு உலோகத்தை மற்றொரு உலோகமாக மாற்றுவது அணுவின் மையத்தில் இருக்கும் புரோட்டான் எண்ணிக்கை மாறினால் மட்டுமே சாத்தியம். இதற்கு நியூக்ளியர் ரியாக்ஷன் போன்ற மிக உயர்ந்த தொழில்நுட்பம் தேவை. இதனால் சில ஆராய்ச்சியாளர்கள் ஒரு கேள்வி எழுப்புகின்றனர்: போகர் சித்தர் கூறிய ரசவாதம் உண்மையில் ஒரு மறைந்த வேதியியல் அறிவா, அல்லது அது ஆன்மீக மாற்றத்தை குறிக்கும் ஒரு உவமையா? இன்றும் அந்த கேள்விக்கு முழுமையான பதில் இல்லை. ஆனால் ஒரு விஷயம் உறுதி: தமிழ் சித்தர்கள் இயற்கை, மூலிகை, உலோகம் மற்றும் மருந்து பற்றிய மிக ஆழமான அறிவை கொண்டிருந்தார்கள்.